வணக்கம். மகர ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு 2025 எப்படி இருக்கு? கடந்த காலங்களில் மகர ராசிக்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குருவினுடைய பார்வையெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த 7.5 சனி விலகுற தருவாய்ங்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் மகர ராசிக்காரவங்களுக்கு நடந்துச்சு. பிறந்த கால ஜாதகத்தில் ரொம்ப கிரகங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க ரொம்பவே சிறப்பாக இருந்தாங்க. கடந்த காலங்களில் மகர ராசிக்காரவங்க பிறந்த கால ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இல்லாமல் இருக்கவங்க கூட பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர்றது கண்கூடா தெரிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி சிறப்பு இயல்புகள் கொண்ட இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு இப்போ குரு 6ஆம் இடத்துக்கு போறாரு. ஐயோ, குரு 6க்கு போறாரு, 6ல் குரு போனால் ஊரில் பகைம்பாங்களேன்னா அப்படிலாம் கிடையாது. இவங்களுக்கு குரு என்னதான் 6ஆம் இடத்துக்கு போனாலும் சனியோட பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கு. சனி 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு வீட்டுக்கு வர்றாரு. அது ரொம்ப சிறப்பு. குரு 6க்கு போனாலுமே சனி நல்ல இடத்துக்கு வர்றது சிறப்பு. ராகு கேது பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் போகிறாங்க. அது மட்டும் கொஞ்சம் சின்ன சங்கடத்தை கொடுக்கும். ராகு கேதுவுடைய பயிற்சியும் குருவுடைய அந்த பயிற்சியும் சாதகமற்று இருக்குது மகர ராசிக்கு. ஆனால் சனி நல்ல இடத்துக்கு வர்றாரு. அதனால் பொதுவாக மகர ராசிக்கு இந்த 2025 பொது பலன்கள் ஒரு மத்தியமமாக தான் இருக்குது. இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ஏன்னா 7.5 சனியிலேருந்து மொத்தமாக வெளியே வந்துட்டாங்க. அதனால் இவங்களுக்கு பெரிய ட்ரபுள்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிறந்த கால ஜாதகத்தில் அவங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்கும் பட்சத்தில் பிறந்த கால ஜாதகத்தில் சனியோட இருப்பு, அதுபோக மீன ராசியில் மிதுன ராசியில் கிரகங்களோட இருப்பெல்லாம் நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கே வர முடியும். பொதுவான பலன்கள் ஒரு மத்தியமமான ஒரு பலனாக தான் இருக்குது மகர ராசிக்கு. இப்போ நம்ம மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா நான் கடந்த காலத்தில் நல்லா இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? மகர ராசிக்கு எல்லா பேரும் நல்லா இருந்தாங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. சரிங்களா? சில தொந்தரவுகளை சந்திச்ச மகர ராசிக்காரவங்களும் இருக்காங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா குரு இப்படி 6ஆம் இடத்துக்கு போய் இப்படி அன்ஃபேவரபுளாக ராகு கேதுவெல்லாம் போய் நல்லா இருக்கவங்களும் இருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்களுடைய பிறந்த கால ஜாதகம் முக்கியம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.